ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தாங்க உங்கள் கிராமத்து பொண்ணு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சூப்பரான கிராமத்து முறைப்படி கொள்ளு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. எங்கள் வீட்டில் எங்கள் கிராமத்தில் நாங்கள் இப்படி தான் கொள்ளு குழம்பு வைப்போம். கொள்ளு வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால கொள்ளெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். எங்கள் ஊர் சைடில் கொள்ளு பருப்புலாம் நிறையவே கிடைக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் கொள்ளு குழம்பு தான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் நாங்கள் எப்படி கொள்ளு குழம்பு வைக்கிறோன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொள்ளு வந்து எப்படி அந்த தோலிலிருந்து பிரித்து எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி களம் இருக்கும். இந்த மாதிரி ரோட்லலாம் கொட்டி வச்சுட்டாங்கன்னா போகிற வர வண்டிகள், பஸ்ஸு எதாக இருந்தாலும் அது மேலே ஏறி போகும் இல்லைங்களா? அப்படி தான் நாங்கள் எங்கள் கிராமத்தில் அந்த கொள்ளு பருப்பெல்லாம் காய போட்டு உடச்சி எடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது கல் மண்ணெல்லாம் இருக்கும். அதனால இந்த மாதிரி கொள்ளு வாங்கிட்டு வந்து நம்ம கல் மண்ணெல்லாம் பிரித்து எடுக்கிறதுக்கு அம்மா வந்து இப்போ அரிச்சிட்ருக்குறாங்க. பாருங்கள், கொள்ளு இப்படி தான் இருக்கும். கொள்ளு இப்படி தான் அரித்து எடுக்கணும். அப்போ தான் அதில் உள்ள கல்லெல்லாம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி அரிச்சு போட்டால் தான் கல்லெல்லாம் வராதுங்க குழம்புல. இல்லை கல்லெல்லாம் இருக்கும். கொள்ளு அரிச்சிட்டு நம்ம அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லி பார்க்கலாங்க. இப்போ கொள்ளு குழம்புக்கு வந்து தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாங்க. நாங்கள் வந்து வேறுங்க கொள்ளு வந்து அம்மா கல் பார்த்து கொடுத்தாங்க. குக்கரில் போட்டாச்சு. அடுப்பில் போட்டு வேக வைக்கலாம். ஆனால் ரொம்ப லேட்டாகும். வெயில் வந்து ரொம்பவே பயங்கரமாக அடிக்குதுங்க. அப்படியே வெயில் அனல் பட்டாவே மயக்கம் வர மாதிரி இருக்குது. அதனால குக்கரில் போட்டு சீக்கிரமாக வேக வச்சிடலாங்க. இங்கே பாருங்கள், கொள்ளு போட்டிருக்கிறேன். அதுக்கு வந்து வரமிளகா பாருங்கள், வரமிளகா, தக்காளி வந்து பாருங்கள் எத்தனை போட்டிருக்குன்னு. அப்படியே முழுசாக தான் போட்டிருக்குறோம். அப்புறம் வந்து பூண்டு உரித்து போட்டிருக்குதுங்க. பாருங்கள், பூண்டு வந்து ஒரு 10 பல் போட்டுக்கோங்க. இவ்வளோ தான். இதில் வந்து இப்போ தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நம்ம குக்கரில் வச்சு ஒரு 3-4 விசில் விட்டோம்னா அப்படியே கொள்ளு வந்து சூப்பராக சாஃப்டாக வெந்துருங்க. நம்ம வந்து இப்போ வேக வச்சிடலாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொள்ளு குழம்பு வந்து அருமையாக இருக்குங்க. அருமையான ஒரு டேஸ்ட்டு. இதில் வந்து ரசமும் வைக்கலாம். எங்கள் அம்மா இந்த குழம்பு வச்சாங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். வெங்காயம் போடணும். என்னடா வெங்காயம் இப்போ போடலைன்னு சொல்லி நினைக்காதீங்க. ஏன்னா வெங்காயம் வந்து இப்போ போடக்கூடாது. பச்சை வெங்காயமாக நம்ம இதை செக்கில் போட்டு ஆட்டும்போது போட்டு ஆட்டணும். ஒவ்வொருத்தங்க இதிலே போட்டுருவாங்க. அப்படியும் போடலாம். ஆனால் அது டேஸ்ட்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக வரும் உங்களுக்கு. பச்சை வெங்காயத்தை போட்டு அரைச்சோம்னால குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. வாங்க போய் அடுப்பில் வைக்கலாம். கொள்ளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நம்ம மூடி வச்சிடலாங்க. குக்கரை மூடி இப்போ இது விசில் வரட்டுங்க. கொள்ளு வெந்துருச்சுங்க. நம்ம வந்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம செக்கில் போட்டு ஆட்டலாம். இதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெந்த மிளகாய் போட்டு வந்து ஆட்டிக்கலாங்க. ஏன்னா மிளகா ஆட்டுறது வந்து கொஞ்சம் லேட்டாகும். அதனால மிளகாயவாக எடுத்து போட்டு அரைக்க ஆரம்பித்தாச்சு. மிளகா பாருங்கள், தனியாக போட்டு ஆட்டவும் சீக்கிரம் அரைஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம கொள்ளு எடுத்து உள்ளே போட்டுக்கலாங்க. கொள்ளு வந்து சூடாக இருக்குதுங்க. நம்ம வந்து இப்போது தள்ளி விட்டுக்கலாம் செக்குள்ள. இப்போ கொள்ளு வந்து சூப்பராக வெந்துருச்சுங்க. அதனால நான் எப்பவுமே இந்த மாதிரி கொள்ளு தட்டைப்பயிறு குழம்பு வச்சா இந்த மாதிரி தட்டில் கொஞ்சம் போட்டுக்குவேன். சாப்பிட்றதுக்கு நான் கொஞ்சம் போட்டுக்கிறேங்க. சுடுதுன்னா அழிக்குது. வாங்க எல்லாரும் கொள்ளு சாப்பிட்லாம். என்ன பாப்பா? என்ன பாப்பா? ஒன்று சந்தோஷத்துக்கு வந்து எல்லாம் வச்சுக்கோங்க சாப்பிடுங்க. இப்போ வந்து கொள்ளு வந்து முக்கால் பதத்துக்கு ஆட்டியாச்சுங்க. அதனால நம்ம சின்ன வெங்காயத்தை வந்து அலசி போட்டுக்கலாம். இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தை வந்து சின்ன வெங்காயம் தான் போடணும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை வெங்காயமாக சேர்த்துக்கலாம். உள்ள போதுமாம்மா? இது வந்து தாளிக்கிறதுக்காக வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், அம்மா பச்சை வெங்காயம் போட்டு ஆட்டிகிட்டு இருக்கிறாங்க. இல்லை பாப்பா, தாங்க வை. எங்கே வைக்கிறது? கொள்ளு வந்து நல்லா சந்தனமாட்ட அரைச்சாச்சுங்க. அதனால இப்போ வலிச்சு எடுத்துக்கலாங்க.
கலவன தண்ணியை வந்து நம்ம குழம்புல அள்ளி ஊற்றிக்கலாங்க. போதும். எல்லா குழம்புக்கும் மண்பானை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு சில குழம்புக்கு தான் யூஸ் பண்ணுவோம். மீன் குழம்பு, இந்த மாதிரி கொள்ளு குழம்பு, இந்த மாதிரி குழம்புக்கு தான் மண்பானை யூஸ் பண்ணுவோம். இப்போ அம்மா விலைக்கு மண்பானை வந்து கம்மிக்கு வச்சுருந்தாங்க. அதை நான் வந்து இப்போ எடுத்து கழுவிட்டு இருக்கிறேன் கொள்ளு குழம்பு தாளிக்கிறதுக்கு. குழம்பு தாளிக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி பச்சை கருவேப்பிலை போட்டால் தான் சூப்பராக இருக்கும் கொள்ளு குழம்புக்கு. அதனால கருவேப்பிலை வந்து பிடிங்கிட்டு வந்துட்டேங்க. கொள்ளு குழம்பு தாளிக்கிறதுக்கு வந்து வரமிளகா, சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்குதுங்க. கூடவே பச்சை கருவேப்பிலை. கொள்ளு குழம்பு தாளிச்சிடலாங்க. அம்மா தாளிக்கிறாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. அடுப்பத்தை வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சு அம்மா கடுகு போடுறாங்க. வந்து பச்சை கருவேப்பிலை போட்டுடலாங்க. இங்கே வருங்க, கடுகு பொரிஞ்சிருச்சுங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் வந்து நல்லா வணங்கிருச்சுங்க. இப்போ கொள்ளு வந்து நம்ம கரைச்சிக்கலாம். நல்லா தோசை மாவு பதத்துக்கு இருக்கணுங்க குழம்பு, அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம வந்து தாளிப்பில் சேர்த்துக்கலாங்க. கொள்ளு குழம்பு வந்து தாளிச்சாச்சுங்க. மூடி வைக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுன்னா இறக்கி நம்ம சாப்பிட்றலாங்க. கொதிக்கிட்டு அப்புறம் பார்க்கலாங்க. கொள்ளு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்க, ரெடி ஆயிடுச்சு கொள்ளு குழம்பு. நம்ம சாப்பிட்லாம். வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம். கொள்ளு குழம்பு வந்து வேற லெவலில் ரெடி ஆயிடுச்சு. பாப்பா பாப்பா சாப்பிடட்டுங்க. இப்போ நானும் சாப்பிட்றேன். பாப்பா கொள்ளு குழம்பு எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கா? பார்த்தீங்கன்னா கொள்ளு குழம்பு பாருங்கள், இந்த கலரில் தான் இருக்கும். மெரூன் கலரில் தான் இருக்கும். இந்த கொள்ளு குழம்புக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரிசி வடகம் பொரிச்சு வச்சுருக்குறோம். பாப்பா வடகம் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கா? சாப்பிடு. இந்த கொள்ளு குழம்பு வந்து சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. அது மாதிரி வெயிட் குறைக்கிறவங்க வந்து இந்த கொள்ளு குழம்பு சாப்பிடலாம். கொள்ளு வந்து வேக வச்சு சாப்பிட்லாம். கொள்ளு ரசம் சாப்பிட்லாம். இப்போ நான் கொள்ளு குழம்பு தான் வச்சுருக்கேன். கொள்ளு ரசம் வேணும்னா சொல்லுங்கள், நான் வச்சு வீடியோ போடுறேன். இப்போ சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லலாங்க. நம்ம சொல்லுவோம். இந்த கொள்ளு குழம்புக்கும் அரிசி வத்தலுக்கும் செம காம்பினேஷனாக இருக்குதுங்க. கொள்ளு குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க. கொள்ளு குழம்பு வந்து சாப்பிட்டவங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். சாப்பிடாதவங்களுக்கு வந்து இது புதுசாக இருக்கும். ஆனால் டேஸ்ட் வந்து வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி இந்த கொள்ளு குழம்பு வந்து மண்பானையில் வச்சோம்னா அந்த மண்பானையோட ஸ்மெல்லு வந்து சூப்பராக இருக்கும். பழைய குழம்பு ஆக ஆக அடுப்பில் வச்சு சுண்ட சுண்ட இன்னுமே வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கிராமத்து பொண்ணு யூடியூப் சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த கொள்ளு குழம்பு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் சொல்லிடலாம் பாப்பா. பாய்.